கற்கும் ஆர்வமுள்ள உங்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு பாரம்பரிய வங்கியோட பாதுகாப்பு பெட்டகத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ம் பெரிய இரும்பு கதவுகள், செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்லையா? ஆமா. ஆனா எந்த காவலாளியும் இல்லாம வெறும் கணிப்பொறி குறியீடுகளால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் ஒரு நவீன பெட்டகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இந்த விரிவான அரசல்ல நாம பார்க்க போறோம். நமக்கு கொடுத்திருக்க கட்டுரைகள் மற்றும் வீடியோக்கள் அடிப்படையில் ஒரிஜின் அப்படிங்கிற DeFi 3.0 திட்டத்தோட குறிப்பா அந்த ட்ரெஷரி கான்ட்ராக்ட், அதாவது கருவூல ஒப்பந்தம் என்றால் என்னன்னு அலச போறோம். கண்டிப்பா. இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. இப்போ நீங்க சொன்ன அந்த பாரம்பரிய நிதி அமைப்புகளுக்கும் இந்த DeFi 3.0க்கும் உள்ள பெரிய வித்தியாசமே மனிதர்களின் தலையீடு இங்க கிடையாது அப்படிங்கிறது தான். ஒரிஜின் அமைப்பு பாலிகான் பிளாக் செயினில் இயங்கும் ஒரு டாவோ. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன், சரியா? கரெக்ட். இது எந்த ஒரு தனி நபரின் கட்டுப்பாடும் இல்லாமல் தானாகவே இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. சரி. இந்த ஒரிஜின் LGNS அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் நாணயத்தை மையமா வச்சு இயங்குதுன்னு நான் படிச்சேன். ஆனா இதுல 7 வெவ்வேறு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. ஆமாம், 7 கான்ட்ராக்ட்கள் இருக்கு. ஆனா இது விஷயங்களை ரொம்ப சிக்கலாக்குற மாதிரி இருக்கே. ஒட்டுமொத்த அமைப்பையும் ஏன் ஒரே கான்ட்ராக்ட்ல வைத்திருக்க கூடாது? அது ரொம்ப சரியான கேள்வி. இப்போ ஒரே கான்ட்ராக்ட்ல அனைத்தையும் வைத்தால் அதுல சின்னதா ஒரு பிழை ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த அமைப்பு முடங்கிவிடும் அபாயம் இருக்கு. பாதுகாப்பிற்காகவும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலையை துல்லியமாக செய்வதற்காகவும் தான் இப்படி 7 கான்ட்ராக்ட்களாக பிரித்துள்ளார்கள். ஓஹோ, புரியுது. இதுல நாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ட்ரெஷரி கான்ட்ராக்ட், அதாவது கருவூல ஒப்பந்தம். இதை பற்றி தான் எனக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இந்த ட்ரெஷரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு டிஜிட்டல் லாக்கர் மட்டும்தானா? பணம் உள்ளே வரும், தேவைப்படும் போது வெளியே போகும், அவ்வளோதானா? இல்ல. இது வெறும் லாக்கர் கிடையாது. இத ஒரு அல்காரிதம் முறையில் இயங்கும் சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கி அப்படின்னு சொல்லலாம். அமைப்பால் சேகரிக்கப்படும் அனைத்து நிதிகளும், குறிப்பா அந்த USDT மாதிரியான ஸ்டேபிள் காயின்கள் இதுல தான் சேமிக்கப்படும். சரி. இதோட மிக முக்கியமான வேலையே ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச உத்தரவாத மதிப்பை உருவாக்குவதுதான். ஒரு நிமிஷம். ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ, இது ஏதோ பொருளாதார பாடப்புத்தகத்துல வர்ற வார்த்தை மாதிரி இருக்கே. கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? சொல்றேன். இப்போ ஒரு நிறுவனத்தோட பங்குகள் வீழ்ச்சி அடையும் போது மக்கள் ஒரு பயத்துல பேனிக் ஆகி விற்கத் தொடங்குவார்கள் இல்லையா? ஆமா, அது சாதாரணமா நடக்கிறது தான். ஆனா இங்க சந்தையில LGNS ஓட விலை குறையும் போது ட்ரெஷரியில உள்ள அந்த ஸ்டேபிள் காயின்கள் தானாகவே செயல்பட்டு அந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துது. ஓ, அப்போ அதுவே அந்த விலையை பேலன்ஸ் பண்ணிடுமா? கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு LGNS டோக்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேக்கிங் இருப்பத இந்த ட்ரெஷரி கான்ட்ராக்ட் உறுதி செய்யுது. ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச விலைக்கு கீழே டோக்கன் விலை போகவே போகாது அப்படிங்கறத இது கணித ரீதியாகவே உறுதி செய்திடும். அப்படியானால் மனித உணர்ச்சிகளோ பயமோ இல்லாமல் குறியீடுகள் மட்டுமே சந்தையை சமநிலைப்படுத்துகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுக்கு பணம் எப்படி வருது? நாம பார்த்த ஆதாரங்கள்ல பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள் பற்றி நிறைய குறிப்பிட்டிருந்தாங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. சந்தையில் நேரடியாக சென்று LGNS டோக்கனை வாங்குவதை விட்டுவிட்டு பயனர்கள் ஏன் ரிசர்வ் பாண்ட் அல்லது லிக்விடிட்டி பாண்டுகளை வாங்க வேண்டும்? இங்கதான் அந்த ஆரிஜின் அமைப்போட புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கு. சந்தையில நீங்க டோக்கனை வாங்குறத விட பாண்ட்ஸ் மூலம் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி கிடைக்கிறது. தள்ளுபடியா? அப்ப குறைந்த விலையில் கிடைக்குமா? ஆமாம், சந்தை விலையை விட குறைவான விலையில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், அந்த வெஸ்டிங் பீரியட்னு சொல்வாங்களே, அந்த காலத்திற்குள் LGNS கிடைக்கும். ஆனா ஒரு நிமிஷம், பயனர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது சரி. இதனால ஆரிஜின் அமைப்பிற்கு என்ன லாபம்? அவர்கள் ஏன் சும்மா தள்ளுபடி தர வேண்டும்? ஏனென்றால் இதன் மூலம் அமைப்பு புரோட்டோகால் ஓன்டு லிக்விடிட்டி அப்படிங்கிற தனக்கு சொந்தமான நிரந்தர பணப்புழக்கத்தை உருவாக்குது. ஓ, நிரந்தர பணப்புழக்கம். ஆமா, பயனர்கள் பாண்ட் வாங்க கொடுக்கும் அந்த பணம், உதாரணமா USDT, அது நேரடியாக இந்த ட்ரெஷரிக்கு சொந்தமாகிடுது. அதுக்கு ஈடாக ட்ரெஷரி தன்னிடம் புதிதாக வந்துள்ள இந்த நிதியின் அடிப்படையில் புதிய LGNS டோக்கன்களை உருவாக்கி, அதாவது மின்டிங் செய்து பயனர்களுக்கு கொடுக்குது. அட, அதாவது வாடகை வீட்டில் இருப்பது விட சொந்த வீடு வாங்குவது போல. சரியா? ரொம்ப சரியான உதாரணம்.
பணப்புழக்கத்தை மற்றவர்களிடமிருந்து வாடகைக்கு எடுக்காமல் அமைப்பு தனக்கான பணப்புழக்கத்தை தானே சொந்தமாக்கிக் கொள்கிறது. அதுக்காக தான் பயனர்களுக்கு தள்ளுபடியும் தருது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முழு சுழற்சியையும் கட்டுப்படுத்துவது அந்த ட்ரெஷரி கான்ட்ராக்ட் தான். எந்த நேரத்திலும் ட்ரெஷரியில் உள்ள சொத்துக்களின் மதிப்பை விட அதிகமாக டோக்கன்கள் உருவாக்கப்படுவதை இது அனுமதிக்காது. அப்போ பணவீக்கமும் அதாவது இன்ஃப்ளேஷனும் கட்டுக்குள் இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அத ரொம்ப துல்லியமா இந்த குறியீடுகள் கவனிச்சுக்கும். சுருக்கமா சொன்னா ட்ரெஷரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பணத்தை மூடி வைக்கும் வெறும் பெட்டி இல்ல. இது தள்ளுபடி பத்திரங்கள் மூலம் பணப்புழக்கத்தை ஈர்த்து அதை வைத்து ஒரு குறைந்தபட்ச அடிப்படை விலையை உருவாக்கி மனித குறுக்கீடு இல்லாமல் தானியங்கியாக செயல்படும் ஒரு பொருளாதார இயந்திரம். 100க்கு 100 உண்மை. பிளாக்செயின் தொழில்நுட்பத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் எப்படி ஒரு முழுமையான பொருளாதாரத்தை எந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரமும் இன்றி பாதுகாப்பாக செயல்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, நம்ம இதுவரை ட்ரெஷரியோட பாதுகாப்பையும் அதன் தன்னாட்சி திறனையும் பத்தி பேசணும். ஆனா இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. என்ன சிந்தனை அது? எதிர்காலத்தில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்களுடன் செயற்கை நுண்ணறிவும் அதாவது ஏஐயும் இணைந்து செயல்பட்டால் என்ன ஆகும்? அவை உலக பொருளாதார தரவுகளை தாமாகவே பகுப்பாய்வு செய்து மனிதர்களின் தேவையே இல்லாமல் நாடுகளின் மத்திய வங்கிகளை முழுமையாக பதிலீடு செய்ய முடியுமா? இதைப்பற்றி நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து